மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனுவினை அளித்திருக்கிறார். இரட்டை இலை தொடர்பான அனைத்து வித வழக்குகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு விதமான வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவின் எடப்பாடி தரப்பிற்கு வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும். இந்த அனைத்து வித வழக்குகளும் முடிந்ததற்கு பின்புதான் இரட்டை இலை சின்னத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர் தனது மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த மனுவானது ஓபிஎஸ் தரப்பை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரால் தாக்கல் செய்யப்பட்டதாக ஒரு தகவலானது கிடைத்தது. குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பு தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடுகிறது. இதில் ஓபிஎஸ் தரப்பிற்கு 4 மக்களவை தொகுதிகள் வழங்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னத்தில் தான் தங்களுடைய கட்சி போட்டியிடும் என ஓபிஎஸ் தரப்பை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் பேட்டி அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது எடப்பாடி தரப்பு அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு தேர்தல் ஆணையமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் இது குறித்து தெளிவாக விளக்கி இருப்பது என்னவென்றால், குறிப்பாக இது போன்று தேர்தல் ஆணையத்தில் யார் மனு அளித்தாலும் அது குறித்து உரிய விசாரணை நடத்துவது தேர்தல் ஆணையத்தின் வழக்கம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தோமேயானால் அதிமுகவிற்கு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது குறித்து எடப்பாடி தரப்பு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இரட்டை இலை தொடர்பாக எடப்பாடி தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் பார்த்தோமேயானால் இரட்டை இலை பார்த்தோமேயானால் எங்களுக்கு தான் என உறுதியளித்திருக்கிறது. அதே போன்று அஇஅதிமுகவின் பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளராக என்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த மனுவானது தேர்தலை உள்நோக்கம் வைத்து தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி தரப்பானது விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனாலுமே கூட உரிய முறையில் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்து எடப்பாடி தரப்பு பதிலளிக்க வேண்டும், பதில் மனு தாக்கல் செய்து விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக என்ன மாதிரியான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கப் போகிறது என்று ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா அல்லது எடப்பாடி தரப்பை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு அந்த அனுமதி அளிக்கப்படுமா என்பது குறித்து எடப்பாடி தரப்பு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பின்புதான் முழு தகவலானது வெளியே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது வரை இரட்டை இலை சின்னம் மற்றும் கட்சி கொடி உள்ளிட்டவை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு எடப்பாடி தரப்பு அவர்களுக்கு தான் அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். அதே போன்று தேர்தல் ஆணையமே கூட எடப்பாடி தரப்பு அவர்களுக்கு தான் இந்த அனுமதியினை அதிகாரப்பூர்வமாக அளித்திருக்கிறது. தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணை விரைவில் வர இருக்கிறது. அதில் எடப்பாடி தரப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பதில் மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடனும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். உரிய விசாரணையை வரும்பொழுது பதில் மனுவானது தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.